வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்க்கணக்கு நூல்களில் வந்து நான்மணி கடிகை அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 4 அடியார் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து குஷ் போட்டிருக்கேன். ஸோ தமிழ் நம்ம எந்த டாபிக் ரிலேட்டடாக எடுக்கிறோமோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து ஓல்டு கொஷின் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். நியர்பை 400+ கொஷின்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய புத்தகத்தில் வந்து இது 6th இருக்குது, நான்மணி கடிகை அப்படின்றது. மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசல் புதல்வர், மணக்கிணைய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். நான்மணி கடிகை எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். இதில் வந்து பாடப்பொருள் என்னென்னா, குடும்பத்தின் விளக்கு பெண்ணானவள், குடும்பத்தின் விளக்கு வந்து பெண்ணானவள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். ஓகேங்களா? பெண்களுக்கு யாரும் விளக்கினை போன்றவர்கள்னா பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனதிற்கினிய அன்பு மிக்க பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது வந்து கல்வி. ஸோ குழந்தைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே. இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். 2022 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? விஏவில் கேட்ட கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வி எதன் வழியாக கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கல்விக்கு விளக்காக அமைவது எது அப்படின்னு சொல்லி கேட்டு 4 ஆப்ஷனில் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடலோட பொருள் இருந்து என்ன பண்ணுறாங்க, கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இதன் மூலயமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சொல் பொருள், மடவர் அப்படின்னா பெண்கள், தகைசல் அப்படின்னா பண்பில் சிறந்த, மடவர் அப்படின்னா பெண்கள், தகைசல் பண்பில் சிறந்த, மனதுக்கினிய காதல் புதல்வர், அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழை தரும். ஓகேங்களா? கடிகை அப்படின்னா வந்து அணிகலன். ஆசிரியர் குறிப்பு, இது நான்மணி கடிகையின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் அப்படின்றது, விளம்பி அப்படின்றது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். ஓகேங்களா? நூற்குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்மணி கடிகை 11 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று நான்மணி கடிகை. கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்ற பொருள். 4 மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதனுடைய பொருள். 4 அறக்கருத்துக்களை ஒவ்வொரு பாடலுக்கும் குறிப்பிடும். அதாவது 4 அடியாரும் பார்த்தீங்கன்னா அதிகமான அறக்கருத்துக்களை தான் குறிப்பிடும். அதே மாதிரி நான்மணி கடிகை என்ன பண்ணுது, அறக்கருத்துக்களை தான் குறிப்பிடும். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் பெரும்பாலும் என்ன நூல்கள், அறநூல்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து இது எத்தனை கருத்து, அதாவது 4 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் நான்மணி கடிகை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பொருள் தருக மடவார் அப்படின்னா பெண்கள், மனதிற்கு இனிய உணர்வு, நல்ல எண்ணம். ஓகேங்களா? நல்ல எண்ணம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கல்வி நல்லா வரும். கல்வி நல்லா வந்துச்சுன்னா அது குடும்பத்தின் பெண்களுக்கு வந்து கண்களாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்மணி கடிகை 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். மனைக்கு விளக்கம் பெண்கள், அதாவது மடவர். அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு வந்து கல்வி. ஓகேங்களா? கடிகை என்பதன் பொருள் என்ன, அணிகலன். விளம்பி என்பதன் பொருள் ஊர் பெயர். விளம்பி என்பது ஊர் பெயராக இருக்கலாம். இயற்பெயர் என்னது, அவருடைய இயற்பெயர் என்னது, நாகனார். நான்மணி கடிகை என்பதன் பொருள் 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படின்னு சொல்லலாம். பெண்ணுக்கு விளக்காய் அமைவது, பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகளை தான் வந்து பெண்களுக்கு விளக்காக அமையும். கல்விக்கு விளக்காக அமைவது பிள்ளைகளிடம் அவர்களில் உள்ள நல்லெண்ணங்கள். இந்த கொஸ்டின் தாங்க கேட்டிருந்தாங்க, அப்படியே கேட்டிருந்தாங்க. பெற்ற பிள்ளைகளுக்கு அவர் கல்வி கற்பதற்கு கல்விக்கு விளக்காக அமைவது எது அப்படின்னா பெற்ற பிள்ளைகளிடம் அவர்களிடம் நல்ல எண்ணங்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல கல்வியை வளர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 11 கீழ்க்கணக்கு நூல்கள்னு போட்டு அடுத்து வந்து புது புக்கில் இருக்கிற 4 அடியார், அதாவது 4 அடியார்னா எங்கெங்கே இருக்குது, நான்மணி கடிகைனா எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நான் போடுறேன். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் 2024 வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு 1 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கொஷின்ஸ் வந்து சேனலில் போட்டிருக்கேன். போய் பாருங்கள் கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.